கவனிங்க, நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்திருங்க. அதாவது ரோ அடர்த்தியுடைய ஒரு திரவத்தினுள் ஏபிசி எனும் 3 வேறுபட்ட அடர்த்திகளை உடைய குற்றிகள் இடப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்துல ஏ எனும் குற்றியானது திரவத்தில பகுதியளவு மிதக்கும் போது பி எனும் குற்றி முற்றாக அமிழ்ந்து மிதந்து கொண்டிருக்குது. அதே நேரத்துல சி எனும் குற்றியானது அடியில் கிடக்கக்கூடியதாக இருக்குதாம். இதுல இந்த திரவங்களோட அடர்த்திக்கும் இந்த குற்றிகளோட அடர்த்திக்கும் இடையிலான தொடர்பை நிறுவச் சொல்லி கேட்டிருந்து இல்லையா? நிறுவச் சொல்லி கேட்டிருந்து சரியான. எனவே கவனிங்க, இப்ப நான் முதலாவதா இந்த ஏங்கிற குற்றியை எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியணும், இந்த ஏங்கிற குற்றியானது இந்த திரவத்துக்குள்ள பகுதியாக அமிழ்ந்து மிதந்து கொண்டிருக்கு. பொதுவாக ஒரு பொருள் திரவத்துக்குள்ள அமிழ்ந்து மிதந்து கொண்டிருந்தால், பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமிழ்ந்து மிதந்து கொண்டிருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில அந்த பொருளுடைய நிறையும் அந்த பொருள் மீது தொழிற்படக்கூடிய மேலுதைப்பும் சமனாக இருக்கும். இதைத்தான் மிதப்பு விதி சொல்லுது இல்லையா? ஒரு பொருள் பகுதியாகவோ முழுமையாகவோ அமிழ்ந்து மிதக்கும் போது அப்பொருளின் நிறையானது உடலினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு, அதாவது மேலுதைப்பிற்கு சமனாக இருக்கும். எனவே இந்த பொருள் அமிழ்ந்து பகுதியளவு அமிழ்ந்து மிதக்கிருந்தால் இதன் மீது கீழ் நோக்கி தொழிற்படக்கூடிய விசையான நிறை மேல் நோக்கி தொழிற்படக்கூடிய மேலுதைப்பிற்கு சமனாக இருக்கும். ஆகவே பாருங்க, இந்த ஏங்கிற குற்றியினது நிறை அதன் மேலுதைப்புக்கு சமன். எனவே நான் இரண்டையும் சமப்படுத்துறேன். நிறையானது அதன் மேலுதைப்பிற்கு சமனாக இருக்கு. இப்ப பாருங்க, இந்த குற்றிட நிறை, இந்த குற்றியினது நிறைய நாம அதனது கனவளவு சார்பாக எழுத முடியும். பாத்தீங்களா இருந்தால், நான் இந்த குற்றியினது கனவளவை வி என்று சொல்றேன். இந்த குற்றியினது கனவளவை நான் வி என்று சொல்றேன். எனவே இந்த குற்றியினது திணிவை நாம எவ்வாறு எழுதலாம்? திணிவுங்கிறது அடர்த்திய கனவளவான பெருக்கி வாரம். ஆகவே சிக்மா ஏ இன்டு வி என்று எழுதலாம். இதுதான் குற்றியினது நிறை. குற்றியினது கனவளவை அதன் அடர்த்தியால பெருக்கி விடுறோம். குற்றின திணிவு வரும். புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கினால் நிறை வரும். இப்ப இது குற்றியினது நிறை. அடுத்தது நாம மேலுதைப்பிற்கு வருவோம். பாத்தீங்கன்னா, இந்த குற்றி பகுதி அளவு அமிழ்ந்து மிதக்குது. எனவே நான் இந்த குற்றி இதற்குள்ள அமிழ்ந்து மிதக்கக்கூடிய அமிழ்ந்திருக்கக்கூடிய கனவளவை உதாரணமா V1 என்று சொல்றேன். இந்த குற்றியானது திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவு V1 என்று சொல்றேன். அதாவது இந்த குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு V1 ஆக இருக்கும். எனவே இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு V1 என்றால் மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறையாக இருக்கு. எனவே இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை என்பது இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவை இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி புவியீர்ப்பு ஆர்முகத்தால் பெருக்கி வாரதற்கு சமம். ஆகவே இதுதான் இந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய மேலுதைப்பாக அமையும். இப்ப பாருங்க, இந்த குற்றியினது நிறை அதன் மேலுதைப்பிற்கு சமன்கிறத நம்ம பிரதியிட்டிருக்கிறோம். இதுல இருந்து இந்த ஜி வெட்டுப்படட்டும். வெட்டுப்பட்டால் சிக்மா ஏ வி ஏ என்பது V1 ரோவிற்கு சமனாக இருக்கும். இப்படி வரும் இல்லையா? இப்ப கேள்வி என்ன? இந்த இரண்டு இந்த திரவத்தினதும் இந்த குற்றியினதும் அடர்த்திய ஒப்பிட சொல்லி இருக்கிறாங்க. எனவே நம்ம இதை எப்படி ஒப்பிடலாம்னால், இதை எப்படி ஒப்பிட்டு ஒரு சமநிலை தொடர்பு நம்ம எடுக்கலாம்னால், உங்களுக்கு தெரியும், இந்த சிக்மா விஏ V1 ரோவுக்கு சமன் என்றால் VA இன்கீழ் V1ங்கிறது என்னதுக்கு சமன்? VA இன்கீழ் V1 ரோவின் கீழ் சிக்மா ஏக்கு சமன் இல்லையா? VA இன்கீழ் V1 ரோவின் கீழ் சிக்மா ஏக்கு சமன். இப்ப பாருங்க,
பொதுவா இந்த திரவத்துக்குள்ள இந்த குச்சி பகுதி அளவு அமிழ்ந்து மிதக்குதென்றால் இந்த குச்சிட கனவளவோட ஒப்பிடக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிறியதாக இருக்கும். அதாவது பொதுவா இந்த வி ஏட பருமன் இந்த வி வண்ண விட பெரியதாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை இல்லையா? குச்சிட கனவளவு வி ஏ, அமிழ்ந்திருக்கிற கனவளவு வி ஒன். பகுதி அளவு அமிழ்ந்திருக்குதுன்றால் நிச்சயமா வி ஏ வி வண்ண விட பெரியது. இப்ப பாருங்க, இந்த வி வண்ணனா இந்த பக்கம் கொண்டு வரேன். எனவே வி ஏக்கு வி ஒன், இந்த வி ஒன்ன இந்த பக்கம் கொண்டு வந்தா இங்க என்ன வரும்? ஒன்று வரும் இல்லையா? இந்த பக்கம் கொண்டு வந்து பிரித்தமா இருந்தால் இங்க ஒன்று வரும். இப்ப சொல்லுங்க, வி ஏக்கு வி ஒன் ஒன்றை விடவும் பெரியது. சரி, வி ஏக்கு வி ஒன் என்னதுக்கு சமன்? ரோவிற்கு சிக்மா ஏக்கு சமன். எனவே பாருங்க, ரோவிற்கு சிக்மா ஏ ஒன்றை விடவும் பெரியது. இதுல இருந்து நாம எழுதலாம் ரோவானது சிக்மா ஏ இங்க வருமா இருந்தால் சிக்மா ஏயை விடவும் பெரியதா இருக்கு. இதான் நம்ம கேட்டு இருந்தோம். சமநிலை தொடர்பு நாம நிறுவ சொல்லி இருந்தோம். அந்த வகையில் நாம கண்டுபிடிக்கிறோம் இந்த திரவத்திட அடர்த்தி இந்த குச்சியினது அடர்த்தியை விடவும் பெரியது. விலங்குகளை நம்ம எப்படி தொடர்புபடுத்தினோம்? எங்கிருந்து நம்ம சமநிலை தொடர்பை எடுக்க யோசிக்கிறோம்? இதுல கனவளவு வைத்துக் கொண்டு இந்த திரவங்கள்ல இந்த திரவத்துல அமர்ந்திருக்கிற கனவளவும் குற்றிட கனவளவு, இந்த கனவளவு தொடர்புல இருந்து நாம் என்ன செய்யலாம்? அடர்த்திகளுக்காக சமநிலை தொடர்பை உருவாக்க முடியும். இதான் முதலாவது பார்ட். ரைட்? இப்ப நான் இரண்டாவது பார்ட்ல போறேன். அதாவது இந்த பிங்கிற குற்றிட அடர்த்தி இந்த திரவத்தின் அடர்த்திக்கான தொடர்பு கண்டுபிடிப்போம். பாருங்க, இதுவும் இதே மாதிரி நாம யோசிக்க முடியும். உதாரணமா இந்த குற்றிட திணிவை எடுத்த குற்றினது நிறைய நான் எடுத்ததாக இருந்தால் குற்றினது நிறைய நான் MBG என்று சொல்றேன். உங்களுக்கு தெரியணும், இந்த குச்சி திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்ந்து மிதக்குது. எனவே இந்த குற்றியின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவு மேலுதைப்பு தொழிற்படும். அந்த மேலுதைப்பை நான் UB என்று சொல்றேன். இந்த குச்சி சமநிலையில அமிழ்ந்து மிதக்குதுன்றால், முற்றாக அமிழ்ந்து மிதக்குதுன்றால் இந்த குற்றியினது நிறையானது இந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய மேலுதைப்பிற்கு சமனாக இருக்கும். ஆகவே பாருங்க, இந்த குற்றி சமநிலையில அமிழ்ந்து மிதக்குதுன்றால் இந்த நிறை மேலுதைப்பிற்கு சமன். எனவே பாத்தீங்கன்னா MBGங்கிறது UBக்கு சமன் என்று சொல்லலாம். எனவே இப்ப பாருங்க, இந்த குற்றியினது நிறை இதன் மேலுதைப்புக்கு சமன், மிதப்பு விதிப்படி இது ரெண்டும் சமன் என்று சொல்றோம். இப்ப நான் இந்த குற்றியினது கனவளவை VB என்று சொல்றேன். எனவே இந்த குற்றியினது கனவளவு VB என்றால் இதனது நிறைய நாம் எவ்வாறு எழுத முடியும்? கனவளவு திணிவுங்கிறது அடர்த்தி தர கனவளவு என்று G எழுதலாம். இதுதான் இந்த குற்றியினது நிறை. அடுத்து நாம மேலுதைப்புக்கு வருவோம். இங்க இந்த குற்றியானது இந்த திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்ந்து மிதப்பதனால இந்த குற்றியினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு இந்த குற்றியின் கனவளவுக்கு சமனாக இருக்கும் இல்லையா? என்றால் இந்த குற்றி இந்த இடத்துல வந்ததால VB கனவளவுடைய இந்த இடத்துல இருந்த திரவம் இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்க்கப்பட்டது. எனவே இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு VB ஆகத்தான் இருக்கும். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு VB, இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி ρ into G. விளங்குதா? இங்க குற்றிட கனவளவும் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவும் சமனாக அமையும், முற்றாக அமர்ந்திருக்கிறதால. இப்ப பாருங்க, VBG வெட்டுப்பட்டால் சிக்மா B ஆனது ரோவுக்கு சமனாக இருக்கும். ஆகவே நாம சொல்லலாம், ஒரு குற்றியானது திரவத்தினுள் முற்றாக அமிழ்ந்து மிதக்குதுனால் அந்த குற்றியினது பலிட அடர்த்தி அந்த திரவத்தினது அடர்த்திக்கு சமனாக இருக்கு. ஒரு குற்றியானது பகுதியளவு அமிழ்ந்து மிதக்குதுனால் அந்த குற்றியினது பலிட அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட சிறியதாக இருக்கு.
இப்ப நாம இந்த 2 பகுதிக்குரிய நிறுவனம் செய்துட்டோம். இப்ப நாம 3வது பாட்டுக்கு வருவோம். நோட் பண்ணதாக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க வேகமா. சரி, இப்ப நான் குற்றி சிக்கு வாரேன். கவனிங்க, இது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த சிங்கிற குற்றி எடுத்தீங்களா இருந்தால் இந்த சிங்கிற குற்றியானது இந்த திரவத்திட அடிப்பகுதியை தொட்டு கொண்டு இருக்கு. உதாரணமா தரையை தொட்டு கொண்டு இருக்கு. எனவே முதலாவது இந்த சியின் மீது தொழிற்படுகின்ற விசைகளை நாம குறித்துக் கொள்வோம். ஒன்று உங்களுக்கு தெரியும், பூமியால வழங்கப்படக்கூடிய விசை, அதனது நிறை, ஈர்ப்பு விசை. வேற என்ன விசை தொழிற்படும்? திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்குதுன்றால் இந்த குற்றிக்கு ஒரு மேலுதைப்பு வழங்கப்படும். இந்த 2 விசைகள் மாத்திரம் தானா இந்த குற்றியில தொழிற்படும். ஒன்று இதுல நிறை, அடுத்தது திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிறதால, திரவத்தை இடம்பெயர்த்திருக்கிறதால அங்க ஒரு மேலுதைப்பு வரும். இந்த 2 விசைகள் மாத்திரம் தானே இந்த குற்றியில தொழிற்படும்? இல்ல, இந்த குற்றியில மேலதிகமா இன்னும் ஒரு விசையும் இருக்கு. நம்ம சொல்லி இருக்கிறோம், ஒரு மேற்பரப்பு இன்னும் ஒரு மேற்பரப்பை தொட்டு கொண்டிருந்தால் அங்க செவ்வன் மறுதாக்கம் உருவாகும் இல்லையா? எனவே பாத்தீங்களா இருந்தால் இது அடியை தொட்டு கொண்டிருக்கிறதால, தரையை தொட்டு கொண்டிருக்கிறதால இந்த தரையால இந்த குச்சிக்கு ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். ஆறுங்கிற ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். சரியான? ஏன் தரையை தொட்டு கொண்டு இருக்குது, அப்ப தரையால ஒரு விசை வழங்கப்படும். அதான் செவ்வன் மறுதாக்கம் சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த குற்றியின் மீது கீழ் நோக்கி அதனது நிறையும், மேல் நோக்கி மேலுதைப்பும், அதே போல செவ்வன் மறுதாக்கமும் தொழிற்பட்டு கொண்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த குற்றி எவ்வாறு இருக்குது? அடியில ஓய்வுல இருக்குது. ஒரு பொருள் ஓய்வுல இருந்தால் அல்லது மாறா வேகத்துல இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த பொருள் மீது தொழிற்படுற விளையும் விசை பூச்சி என்று சொல்லுவோம் இல்லையா? எனவே இந்த குற்றியின் மீது தொழிற்படுற விளையுள் விசை பூச்சியமாக இருக்கிறதால கீழ் நோக்கி தொழிற்படக்கூடிய விசையானது மேல் நோக்கி தொழிற்படக்கூடிய விசைக்கு சமனாக அமையும். இவ்வாறு வரும். இப்ப கவனிங்க, இந்த குற்றியினது நிறை மேலதைப்பு செவ்வன் மறுதாக்கத்துக்கு சமனாக இருக்கிறால், இப்ப நான் இந்த குற்றிட கனவளவு VCன்னு எடுக்கிறேன். எனவே இந்த குற்றியினது அடர்த்திணிவை நம்ம எவ்வாறு எழுத முடியும்? குற்றியினது கனவளவு இன்டு குற்றியினது அடர்த்தி எழுதலாம். இன்டு G நிறைய தரும். அதே போல மேலுதைப்பை எழுத முடியும். பாத்தீங்களா இருந்தால் இந்த குற்றி திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்ந்திருப்பதனால இடம்பெயர்க்கப்பட்ட குற்றியாக இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு VCயாகத்தான் இருக்கு. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு VC, இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி ρ. எனவே VC ρg பிளஸ் R ஆக இருக்கு. சரியா? இப்ப கவனிங்க, இதுல நிறை மேலுதைப்பு சக செவ்வன் மறுதாக்கத்துக்கு சமன் எழுதிட்டோம். இப்ப நாம இந்த இடத்துல யோசிக்கலாம், நமக்கு தேவை இந்த திரவங்களோட இந்த திரவத்திட அடர்த்திக்கும் இந்த குற்றிட அடர்த்திக்கும் இடையிலான தொடர்பு. எனவே நான் என்ன சொல்றேன்னால், பொதுவாக இந்த குற்றியினது நிறையானது மேலுதைப்பை விடவும் பெரியதாக இருக்கும் சொல்றேன். இப்படி நம்ம ஒரு சமநிலை தொடர்பை உருவாக்கலாமா இல்லையா? இந்த குற்றியினது நிறையானது மேலுதைப்பை விடவும் பெரியதாக இருக்கும் சொல்றேன். இது உண்மையா இல்லையா? ஏன்? இந்த குற்றியின நிறை எப்ப சமனா வரும்? மேலுதைப்போட ஆற கூட்டி வாரதுக்குத்தான் சமனாக இருக்கு. ஆகவே மேலுதைப்பை விடவும் குற்றியினது நிறை பெரியதாக இருக்கு.
இந்த மேலுதைப்போட செவ்வன் மதலாக்கத்தை கூட்டி வாரதான் குற்றிட நிறைக்கு சமனுங்கிறதால மேலுதைப்பை விட குற்றிட நிறை எப்படிப்பட்டது பெரியதாக அமையும்னு சொல்லலாம். எனவே பாருங்க, இப்ப குற்றிட நிறைக்கு நாம எழுதலாம் விசி சிக்மா சிஜி, மேலுதைப்புக்கு நாம எழுதலாம் விசி ரோ ஜி இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த விசி ரோ வெட்டுப்படும். ஆகவே சிக்மா சி ரோவை விடவும் பெரியது. சமநிலை தொடர்பை உருவாக்குறோம். ஆகவே நாம் என்ன சொல்றோம், ஒரு திரவத்துக்குள்ள ஒரு குற்றியானது முற்றாக அமிழ்ந்து அதன் அடிப்பரப்பை தொட்டிருந்தால், நிச்சயமாக அந்த குற்றியினது அடர்த்தி அந்த திரவத்தினது அடர்த்தியை விடவும் பெரியதாக அமையும். ரைட்? ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, ஓகே, கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குற்றியானது அடியில ஓய்வுல இருக்குது. ஓய்வுல ஒரு பொருள் இருந்தால் அல்லது மாறா வேகத்தோட ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருந்தால் நியூட்டன் முதலாம் விதிப்படி அந்த பொருள் மீது தொழிற்பெற விளையுள் விசை 0. ஆகவே இந்த பொருள் மீது தொழிற்பெற விளையுள் விசை 0 என்றால் கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமன் என்று சொல்லுவோம். அந்த வகையில இவ்வாறான ஒரு தொடர்பு நாம எடுத்து இந்த தொடர்புல இருந்து நாம முடிவுக்கு வந்த யூசியோட ஆர கூட்டி வாரதுதான் எம்ஜிக்கு சமன்ங்கிறதால நிச்சயமா எம்ஜியோட பருமன் யூசியை விடவும் பெரியதாக இருக்குங்கிற முடிவு. இதுல இருந்து இந்த எம்ஜி யூசிக்கு பிரதியிடுவதன் மூலமாக சிக்மாவானது ரோவை விட பெரியது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி வரும். இந்த குற்றி வந்துட்டு திரவத்துக்குள்ள அமிழ்ந்து அதன் அடிப்பரப்பை தொட்டு கொண்டிருக்கும் போது நான் இங்க தொழிற்பெற மேலுதைப்ப விசி ரோஜி அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஆனால் நாம படிச்சிருக்கிற மேலுதைப்பு அப்படிங்கிறது ஒரு குற்றிய நாம திரவத்திற்குள்ள பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமிழ்த்தி இருக்கும் போது அந்த திரவங்களோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அமுக்கத்திற்கும் அந்த குற்றியில மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அமுக்கத்திற்கும் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அமுக்கத்திற்கும் இடையிலான அமுக்க வித்தியாசத்தினால் உருவாகிற விளையுள் விசையத்தான் நாம மேலுதைப்புன்னு சொல்றோம் இல்லையா? மேலுக்கும் கீழுக்கும் இருக்கக்கூடிய அமுக்க வித்தியாசத்தினால் உருவாகக்கூடிய விளையுள் விசையத்தான் நாம மேலுதைப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனால் இங்க குற்றி அடிப்பரப்பை தொட்டு கொண்டிருக்கு. எனவே எப்படி நாம மேலுக்கும் கீழுக்கும் அமுக்க வித்தியாசம் இருக்கிற அப்படின்னு ஒரு முடிவு, எப்படி ஒரு அமுக்க வித்தியாசம் உருவாகி இங்க மேலுதைப்பு வந்திருக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது பாருங்க, இங்கேயும் அமுக்கம் இருந்தா தானே அமுக்க வித்தியாசத்தால் மேலுதைப்பு வரலாம். ஆனா இந்த குற்றி அடிப்பரப்பை தொட்டு கொண்டிருக்குது, அப்புறம் எப்படி ஒரு அமுக்க வித்தியாசம் வந்திருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பும். பாத்தீங்கன்னா இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாம எவ்வாறு கருதுறோம்னா, இப்படியான சந்தர்ப்பத்தை நாம எப்படி கருதுறோம்னா, ஒரு குற்றியை எடுத்து நாம திரவத்துக்குள்ள போடும் போது அந்த குற்றியானது அடிப்பரப்பை தொட்டு கொண்டிருந்தாலும், அதன் அடிப்பரப்பை போய் தொட்டு கொண்டிருந்தாலும் இந்த குற்றிக்கும் இந்த அடிப்பரப்புக்கும் இடையில ஒரு சிறிய நீர்ப்படை இருக்கும் என்கிற ஒரு கருதுகோளை நாம் எடுக்கிறோம். இந்த குற்றிக்கும் இந்த அடிப்பரப்புக்கும் இடையில ஒரு சிறிய நீர்ப்படை இருக்குது என்று எடுக்கிறோம். எனவேதான் இந்த பக்கம் தொழிற்படுகின்ற அமுக்கத்தை விட இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறிய நீர் பகுதியால் உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் பெரியதாக அமைவதால் இந்த குற்றியின் மீது
மேலுதைப்பு மேல் நோக்கிய திசையில உருவாகும் என்று சொல்றோம். எனவே அடிப்பரப்பை தொட்டு கொண்டிருந்தாலும் அங்க மேலுதைப்பு வரக்கூடியதாக இருக்கு. சரியான மேலுக்கு இருக்கிற அமுக்கத்தை விட கீழுக்கு இருக்கிற அமுக்கம் பெரியதா இருக்கிறதால அமுக்க வித்தியாசத்தால் உருவாகிற விளையுள் விசை மேலுதைப்பாக தொழிற்படும் என்று சொல்லி இருக்கிறோம். அந்த வகையில இந்த அடிப்பரப்பை தொட்டு கொண்டிருந்தாலும், இந்த குச்சி நீர்ப்பரப்பை தொட்டு கொண்டிருந்தாலும், இந்த குச்சிக்கும் இந்த அடிப்பரப்புக்கும் இடையில ஒரு மெல்லிய நீர்ப்படை இருக்குதுன்னு எடுக்கிற அந்த மெல்லிய நீர்ப்படையால் உண்டாகிற அமுக்க வித்தியாசத்தாலதான் இந்த மேலுதைப்பு உருவாகுதுன்னு சொல்றோம். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு கேள்வியில இந்த குற்றியை நாம அடிப்பரப்புல போடாம இந்த குற்றிய அடிப்பரப்போட ஒட்டி வச்சிருந்தா, உதாரணமா இந்த அடிப்பரப்புல நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு குற்றிய எடுத்து அதோட சேர்த்து ஒட்டி வைக்கிறீங்க. ஒட்டி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு திரவத்துக்குள்ள ஒரு குற்றிய போட்டு என்ன செய்வீங்கன்னா அதை அடிப்பரப்போட ஒட்டி வச்சுட்டீங்க. இப்படி ஒட்டி வச்சிட்டீங்கன்னா இந்த குற்றிக்கு கீழுக்கு என்ன வராது, நீர்ப்படை வராது. இது கீழுக்கு நீர்ப்படை வரல என்றால் இந்த சந்தர்ப்பத்துல இந்த குற்றிக்கு இவ்வாறான ஒரு மேலுதைப்பு தொழிற்படாதுன்னு சொல்லுது. எனவே சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, நீங்க ஒரு குற்றிய திரவத்துக்குள்ள போடும் போது அது அடிப்பரப்பை சென்றடைந்தாலும் அங்க மேலுதைப்பு இருக்கத்தான் செய்யும். அங்க மெல்லிய திரவப்படை இருப்பதாக நாம கருதுறோம். எனவே இந்த அமுக்க வித்தியாசத்தால ஒரு மேலுதைப்பு உருவாகும். ஆனால் அதே குற்றிய நீங்க இந்த அடிப்பரப்போட ஒட்டி வச்சிட்டீங்கன்னா, இந்த அடிப்பரப்போட இந்த குச்சியை நீங்க ஒட்டி வச்சிட்டீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதியில திரவப்படை வராததால இந்த குச்சியின் மீது மேலுதைப்பு தொழிற்படாது என்று சொல்லலாம். சரியான இப்படியான ஒரு கேள்வியை 2015ஆம் ஆண்டு 50வது கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஒரு துண்டப்பட்ட ஒரு கோள வடிவ பொருள் ஒன்று அடிப்பகுதியை அடிப்பகுதியில ஒட்டி வைக்கப்பட்டிருக்கும் போது அங்க தொழிற்படுற விசையோட தொடர்புடைய கேள்வி 2015ஆம் ஆண்டு 50வது கேள்வியாக வந்திருந்துச்சு. சரியான எனவே ஒட்டி வைக்கப்பட்டிருந்தால் அங்க மேலுதைப்பு உருவாக முடியாது. ரைட்? ஓகே. சரியா? அடுத்த ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு இரு வேறுபட்ட அடர்த்திகளை உடைய உருவில் காட்டப்பட்டவாறு இரு வேறுபட்ட அடர்த்திகளை உடைய திரவங்களினுள் ஓர் குற்றியானது வேறுபட்ட அடர்த்திகளை உடைய திரவங்களினுள் ஓர் குற்றியானது V1, V2
V1, V2 கனவளவுகள் V1, V2 கனவளவுகள் அமிழ்ந்திருக்கத்தக்கதாக மிதக்கின்றது. அமிழ்ந்திருக்கத்தக்கதாக மிதக்கின்றது. இக்குற்றியின் திணிவு, அதன் அடர்த்தி யாது? இக்குற்றியின் திணிவு, அடர்த்தி யாது? இக்குற்றியின் திணிவு, அடர்த்தி யாது? கேள்வி என்னென்று வேறுபட்ட அடர்த்திகளை உடைய இரண்டு திரவங்கள், அந்த திரவத்துக்குள்ள ஒரு குற்றி V1, V2 கனவளவு அமிழ்ந்து மிதக்குது. எனில் இந்த குற்றிட திணிவு யாது? இதன் அடர்த்தி யாது? ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா யோசிங்க. மிதந்து கொண்டிருக்குது, இரண்டு திரவங்களுக்குள்ள அமிழ்ந்தும் இருக்குது. சிம்பிளா யோசிங்க. சரியா? கவனிங்க கவனிங்க. ஒரு குற்றியை நாம வேறுபட்ட அடர்த்திகளை உடைய இரண்டு திரவங்களுக்குள்ள போட்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்துல ρ1 அடர்த்தி உடைய திரவத்துக்குள்ள V1 கனவளவும், ρ2 அடர்த்தி உடைய திரவத்துக்குள்ள V2 கனவளவும் அமிழ்ந்து மிதந்து கொண்டிருக்கு இல்லையா? எனவே உங்களுக்கு தெரியணும், ஒரு குற்றி இவ்வாறு திரவத்துக்குள்ள அமிழ்ந்து மிதந்து கொண்டிருக்கிறால் இந்த குற்றியின் மீது தொழிற்படுகின்ற நிறை, இந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய நிறையானது அந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய மேலுதைப்பிற்கு சமனாக இருக்கும். அப்படித்தானே? இந்த குற்றியின் மீது தொழிற்படுற நிறை எப்படிப்பட்டதா இருக்கணும்? இந்த குற்றியின் மீது தொழிற்படுற மேலுதைப்புக்கு சமம். ஏன்? அமிழ்ந்து மிதந்து கொண்டு இருக்கு. மிதப்பு விதிப்படி நிறை மேலுதைப்புக்கு சமனா இருக்கிறது. ஆனால்
இங்க இரண்டு திரவங்கள் இருப்பதனால, இரண்டு திரவங்களுக்குள்ள அமிழ்ந்திருப்பதனால இந்த இரண்டு திரவங்களும் இந்த குற்றிக்கு மேலுதைப்ப வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில இந்த ρ1 அடர்த்தி உடைய திரவம் இந்த குற்றிக்கு உதாரணமா U1ங்கிற மேலுதைப்பையும், இந்த ρ2 அடர்த்தி உடைய திரவம் இந்த குற்றிக்கு U2ங்கிற ஒரு மேலுதைப்பையும் வழங்கும் சொல்லலாம். இந்த இரண்டு திரவங்களுமே இந்த குற்றிக்கு மேலுதைப்பு வழங்கணும். எனவே ρ1ஆல வழங்கப்படுற மேலுதைப்பு U1 இருக்கட்டும், ρ2ஆல வழங்கப்படுற மேலுதைப்பு U2ஆக இருக்கட்டும். என்றால் இந்த குற்றி இந்த இரண்டு திரவங்களையுமே இடம்பெயர்க்க செய்திருக்குது. ஆகவே இந்த இரண்டு திரவங்களும் மேலுதைப்பு வழங்கும். சரி, இப்ப பாருங்க, இந்த குற்றிக்கு தொழிற்படுற கீழ் நோக்கிய விசை அதனது நிறை. இந்த நிறை என்னத்துக்கு சமன்? அதன் மீது தொழிற்படுற மேலுதைப்பு. இங்க மேலுதைப்ப இந்த இரண்டு திரவங்களும் வழங்குறாங்க. எனவே U1 பிளஸ் U2 வரணும். மேலுதைப்பு U1 பிளஸ் U2 வரணும். ரைட்? இப்ப பாருங்க, இந்த குற்றியினது நிறை இதுல மேலுதைப்புக்கு சமன். இங்க ரெண்டு திரவங்களோட மேலுதைப்பையும் எழுதிட்டோம். இப்ப நான் U1 எழுதுறேன். இந்த குற்றியின நிறை U1 எழுதுறேன். U1ங்கிறது என்ன? இந்த திரவத்தால உண்டாக்கப்பட்ட மேலுதைப்பு இல்லையா? இந்த திரவத்தினால் ஏற்படுத்தப்பட்ட மேலுதைப்பு, அப்படித்தானே? எனவே பாத்தீங்கன்னா இந்த குற்றி இந்த ρ1 அடர்த்தி உடைய திரவத்துக்குள்ள V1 கனவளவு அமிழ்ந்திருக்குது. எனவே இந்த குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட ρ1 அடர்த்தி உடைய திரவத்திட கனவளவு V1 ஆக இருக்கும். இந்த குற்றியால ρ1 அடர்த்தியுடைய திரவத்திட எவ்வளவு கனவளவு இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும்? V1 கனவளவு இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. எனவே U1 வார இடத்துல இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவை அதனது அடர்த்தி ஈர்ப்பு ஆர்முகங்களால பெருக்கி விடலாம். இதுதான் U1 ஆக இருக்கும். அதே போல U2 எடுத்தீங்கன்னா இந்த திரவத்தால வழங்கப்பட்ட மேலுதைப்பாக இருக்கு. எனவே சொல்லுங்க, ρ2 அடர்த்தியுடைய திரவத்தால வழங்கப்பட்ட மேலுதைப்பு U2வை நாம எப்படி எழுதலாம்? இந்த திரவத்திட V2 கனவளவு பகுதியை இந்த குற்றியானது இடம்பெயர்க்க செய்திருக்குது இல்லையா? இந்த குற்றியில V2 கனவளவு பகுதி இந்த திரவத்துக்குள்ள இருக்குது. எனவே இந்த குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு என்ன? V2. எனவே இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைதான் மேலுதைப்பு. எனவே V2 ρ2G2 வரும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, mg சமன் V1 ρ1G பிளஸ் V2 ρ2G. சோ இதுல இருந்து G வெட்டுப்படலாம். வெட்டுப்பட்டால் m சமன் என்ன வரும்? V1 ρ1 பிளஸ் V2 ρ2 வரும். இதான கேள்வி. இந்த குற்றியினது திணிவு என்ன? இதான கேள்வி. எனவே V1 ρ1 பிளஸ் V2 ρ2 வரும். அடுத்து என்ன கேட்கிறாங்க? அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி, இந்த குற்றியினது அடர்த்தி யார்? பாருங்க, குற்றிட திணிவை கண்டுட்டோம். நான் இப்ப இந்த குற்றிட அடர்த்திய சிக்மான்னு சொல்றேன். எனவே குற்றிட அடர்த்திய திணிவோடு நாம் எப்படி தொடர்படுத்தலாம்? திணிவுங்கிறது அடர்த்தி தர கனவளவு. சொல்லுங்க, குற்றியினது கனவளவு என்ன? உங்களுக்கு தெரியும், இவ்வளவும் V1 இவ்வளவும் V2 என்றால் குற்றியில மொத்தமான கனவளவு என்ன? V1 பிளஸ் V2. எனவே குற்றியினது அடர்த்தி சிக்மா, குற்றியினது கனவளவு V1 பிளஸ் V2. அடர்த்திய கனவளவான பெருக்கினால் குற்றிட திணிவு வரும். எனவே இதுதான் V1 ρ1 பிளஸ் V2 ρ2 ஆக இருக்கும். எனவே இதுல இருந்து நாம சிக்மாவை கண்டுபிடிக்கலாம். சிக்மா சமன் குற்றியினது அடர்த்தி சமன் V1 ρ1 பிளஸ் V2 ρ2வின் கீழ் V1 பிளஸ் V2 ஆக இருக்கும். விளங்குதா? குற்றிட அடர்த்திய அதன் கனவளவான பெருக்கலாம், குற்றிட திணிவு வரும். ஓகே, வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க.
சரியா? சரி, அடுத்த ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த சரி, ஓகே, அடுத்த ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. சரியா? கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனைகள் வந்துச்சு. ஓகே, ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முதல் இப்ப நம்ம செய்த கேள்வியில இருந்து சில விடயங்களை பேச முடியும். அதாவது பாருங்க, நாம இங்க இரண்டு வேறுபட்ட திரவங்களை பயன்படுத்தி அந்த இரண்டு திரவங்களுக்குள்ள ஒரு குச்சியை வச்சிருந்தோம். வைத்திருந்தோம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த குச்சியில திரவத்தில் அடர்த்திய ரோ1 என்றும் இதில் அடர்த்திய நம்ம ரோ2 சொல்லி இருந்தது. சரியாது? இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் இந்த குச்சியை நாம இந்த திரவங்களுக்குள்ள போடும் போது பாருங்க, இந்த குச்சியை நாம இந்த திரவங்களுக்குள்ள போடும் போது இந்த குச்சியில அடர்த்திய நாம சிக்மான்னு சொன்னோம்னாங்க. இந்த சிக்மாட பருமன் எவ்வாறு இருக்குங்கிறத நாம வரையறுக்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா, நாம இந்த குச்சியை போட்ட உடனே இந்த திரவத்தோட ஒப்பிடக்குள்ள இந்த திரவத்தை வச்சு பார்க்கும் போது இந்த குச்சியானது இந்த திரவத்துல அடிப்பகுதிக்கு வந்திருக்கு இல்லையா? எல்லாம் பாருங்க, இதான திரவத்துல அடிப்பகுதி, இந்த திரவத்துல அடிப்பகுதி இதானே. எனவே இந்த திரவத்துல
அடிப்பகுதிக்கு இந்த குற்றி வந்திருக்கு. எனவே நாம் என்ன சொல்லலாம் என்றால், ஒரு குற்றியானது திரவத்திட அடிப்பகுதிக்கு வந்திருந்தால் நிச்சயமா அந்த குற்றிட அடர்த்தி அந்த திரவத்திட அடர்த்தியை விடவும் பெரியதா இருக்கிறது. எனவே நாம சொல்லலாம், இந்த சிக்மாங்கிற இந்த குற்றிட அடர்த்தி இந்த ρ2 விடவும் பெரியதாக இருக்கும். அதே நேரத்துல இந்த திரவத்திட அடர்த்தியையும் இந்த குற்றியை நீங்க இப்ப யோசித்து பாத்தீங்கன்னா, இந்த திரவத்தோட ஒப்பிடக்குள்ள இந்த திரவத்தை வச்சு பார்க்கும்போது இந்த குற்றியானது திரவத்திட மேற்பகுதியில இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த திரவத்திட மேற்பகுதியில தான் யார் இருக்கிறார்? இந்த குற்றி இருக்கு பாருங்க, மேற்பகுதியில இருக்கிறார். எனவே ஒரு திரவம் ஒரு குற்றியானது திரவத்துக்குள்ள பகுதியாக அமர்ந்து மிதந்தால் அந்த குற்றியினது அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட எப்படிப்பட்டது? சிறியது. எனவே இந்த குற்றிட அடர்த்தி ρ1 விட சிறியது என்று சொல்லலாம். சொல்றது, இந்த குற்றிட அடர்த்தியை சிக்மான் எடுத்தால் இந்த சிக்மான பருமன் எப்படிப்பட்ட வீச்சில் இருக்கும்னால் இந்த ρ2 விட பெரியதாகவும் இந்த ρ1 விட சிறியதாகவும் இருக்கும் சொல்றோம். ஏன்? இந்த திரவத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த திரவத்துல அடிப்பகுதியில் இருக்குது. எனவே குற்றிட அடர்த்தி ρ2 விட பெரியது. இந்த திரவத்தில இருந்து பாத்தீங்கன்னா குற்றி திரவத்தில மேற்பகுதியில் இருக்குது. எனவே குற்றிட அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விடவும் சிறியது. விளங்குதா? இப்படி ஒரு சமநிலை தொடர்பை கூட நம்ம உருவாக்கலாம். விளங்குது? ரைட் ரைட். இது ஒரு விடயம். அதே மாதிரி இந்த கேள்வியிலிருந்து நாம இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லலாம். உதாரணமா இந்த குற்றியை நீங்க இந்த ரெண்டு திரவத்துக்குள்ள போடும் போது இது அமிழ்ந்திருக்கிற கனவளவு இந்த V1 V2 இந்த இரண்டு கனவளவுகளும் சமனாக இருந்தால் V1 V2 சமனாக இருந்தால், அதாவது அரைவாசி அமிழ்ந்திருந்தால், இதுக்குள்ள அரைவாசி கனவளவு குற்றிட இதுக்குள்ள அரைவாசி கனவளவு அமிழ்ந்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல இந்த குற்றிட அடர்த்தி எடுத்தீங்கன்னா இருந்தால் பாருங்க, V1 ρ1 பிளஸ் V2 ρ2 V1 பிளஸ் V2 தானே. எனவே உங்களுக்கு தெரியும் V1 V2 என்ன சமன். V1 V2 சமனா இருந்தால், அதாவது குற்றிட அரைவாசி கனவளவு அமிழ்ந்திருந்தால் V1 V2 சமன்ங்கிறதால பாருங்க V1 பிளஸ் V2 V1 V2 சமன் தானே. எனவே V1 V2 சமன் என்றால் இந்த V2 நீங்க V1 என்று எடுக்கலாம். எனவே 2 V1 என்று வரும். அதே மாதிரி இந்த V2வையும் நீங்க V1 என்று எடுக்கலாம். எனவே V1 ρ1 பிளஸ் V1 ρ2 சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா V1 வெட்டுப்பட்டால் ρ1 பிளஸ் ρ2 2 என்று வரும். எனவே குற்றியினது அடர்த்தி ρ1 பிளஸ் ρ2/2 வந்து சேரும். என்ன சொல்றேன்? இந்த குற்றி இரண்டு திரவத்துக்குள்ளேயும் அரைவாசி கனவளவு அமிழ்ந்திருந்தால் V1 V2 சமன் என்று கருத்து. எனவே V1 V2 இது ரெண்டுமே சமன்கிறதால V2 வார இடத்துல நான் V1 பிரதியிட்டு இருக்கிறேன். பிரதியிட்டு தீர்க்கும் போது குற்றிட அடர்த்தி ρ1 பிளஸ் ρ2 2 வரும். சரியா? அதாவது என்னென்றால் இந்த குற்றியை நீங்க இந்த ரெண்டு திரவத்துக்குள்ள போடக்குள்ள அரைவாசி அமிழ்ந்து நிலைத்திருந்தால் இந்த குற்றிட அடர்த்தி இந்த இரண்டு திரவங்களோட அடர்த்தியில சராசரி பருமனாக இருக்கு. பாருங்க, ρ1 பிளஸ் ρ2 2 என்றால் இந்த இரண்டு திரவங்களோட அடர்த்தியில சராசரி பருமன். எனவே அரைவாசி அமிழ்ந்து மிதந்தால் இரண்டுக்குள்ளேயும் இந்த குற்றிட அடர்த்தி இவங்க இரண்டையும் கூட்டி இவங்க இரண்டு பேர் அடர்த்தியையும் கூட்டி இரண்டாவது பிரிச்சு வார சராசரி பருமனுக்கு சமனாக இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
சரியா? ஓகே. அடுத்த ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஒரு கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு விற்றராசின் உதவியுடன் உருவில் காட்டப்பட்டவாறு விற்றராசின் உதவியுடன் ஓர் குற்றியானது விற்றராசின் உதவியுடன் ஓர் குற்றியானது நீரினுள் முற்றாக அமிழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. நீரினுள் முற்றாக அமிழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. ரைட்? நீரினுள் முற்றாக அமிழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இக்குற்றியின் திணிவு இக்குற்றியின் திணிவு 5 கிலோகிராமும் இக்குற்றியின் திணிவு 5 கிலோகிராமும் அதன் அடர்த்தி 2000 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகவும் இருப்பின் 2000 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகவும் இருப்பின் விற்றராசின் வாசிப்பு யாது? விற்றராசின் வாசிப்பு யாது? குற்றிட திணிவு 5 கிலோகிராம், குற்றிட அடர்த்தி 2000 கிலோகிராம் மீட்டர் -3. எனில் இந்த விற்றராசில வாசிப்பு என்னங்கிறதா கேள்வி. நான் படிச்சிருக்கிறேன், விற்றராசில வாசிப்புங்கிறது அந்த இலையில் இருக்கக்கூடிய இழுவிசையாக இருக்கும் இல்லையா?
சரியா? ஓகே, கவனிங்க. 5 கிலோகிராம் திணிவுடைய இந்த குற்றி ஒரு திரவத்துக்குள்ள முற்றாக அமர்த்தப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த விற்றராசிர வாசிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதலாவது உங்களுக்கு தெரியணும், இந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய விசை. இந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய விசை ஒன்று, இந்த குற்றியினது நிறை தொழிற்பட்டு இருக்கு இல்லையா? ஒன்று இந்த குற்றியினது நிறை. அடுத்தது, இது திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்த்தப்பட்டிருக்கிறதால இந்த குற்றியின் மீது மேலுதைப்பு தொழிற்பட்டு இருக்கு. வேற, இந்த குற்றியானது இந்த இழையோட இணைக்கப்பட்டிருப்பதனால இந்த இழையினால் ஒரு இழுவிசை வழங்கப்பட்டு, இந்த இழுவிசையைத்தான் விற்றராசு வாசிப்பாக தரும். எனவே இந்த குற்றியின் மீது அதனது நிறை, மேலுதைப்பு, அதே போல இழுவிசை ஆகிய 3 விசைகள் தொழிற்படும். அதே நேரத்துல இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள சமநிலையில இருக்குதுனால், ஓய்வுல இருக்குதுனால், இந்த குற்றியின் மீது தொழிற்படக்கூடிய கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமனாக இருக்கிறது இல்லையா? mg ஆனது u பிளஸ் tங்கிற மேல் நோக்கிய விசைக்கு சமனாக இருக்கிறது. எனவே t சமன் என்னன்னு வரணும்? mg மைனஸ் u வரணும். t சமன் இந்த விற்றராசிர வாசிப்பு இழையினது இழுவை mg மைனஸ் u வரணும். இப்ப கவனிங்க, இந்த குற்றியினது நிறை அதே போல மேலுதைப்பு நாம கண்டுபிடிக்குமா இருந்தால் இந்த விற்றராசிர வாசிப்பை நாம கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில குற்றியினது நிறை 5 கிலோகிராம் திணிவுங்கிறதால அதனது நிறை 50 நியூட்டனாக இருக்கு. 5 கிலோகிராம் திணிவுங்கிறதால அதோட நிறை 50 நியூட்டனாக இருக்கு. அடுத்தது நாம மேலுதைப்பை கண்டுபிடிக்கலாம். மேலுதைப்பை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு தேவை. பாருங்க, இந்த குற்றி முற்றாக நீருக்குள்ள அமிழ்த்தப்பட்டிருக்கிறதால இந்த குற்றியின் கனவளவுதான் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவாகவும் இருக்கும். எனவே இந்த குற்றியின் கனவளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? குற்றிட திணிவு தெரியும், குற்றிட அடர்த்தி தெரியும். எனவே குற்றிட கனவளவை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. எனவே கனவளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தி. ஆகவே திணிவு 5 கிலோகிராம், அடர்த்தி 2000. எனவே இது சுருக்குவமா இருந்தால் 5 இங்க 2000 சுருக்குவமா இருந்தால் 2.5 5 2ஆல சுருக்கினால் 2.5. இங்க 3 பூஜ்ஜியம் இருக்குது, மேலுக்கு போனால் 10⁻³ மீட்டர் கனம். இதுதான் குற்றியினது கனவளவு. அடர்த்தி திணிவிங்கு கனவளவு தான் கனவளவு திணிவுக்கு அடர்த்தி. எனவே நான் குற்றியினது கனவளவை கண்டுட்டேன். குற்றிட கனவளவு தான் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு. காரணம், இது முற்றாக நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கு. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு, இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி, புவியீர்ப்பு ஆர்முடுதல், இந்த 3ஐயும் பெருக்கி வாரதுதான் மேலுதைப்பாக இருக்கு. ஆகவே இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு 2.5 தர 10⁻³ இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி. எந்த திரவத்துக்குள்ள நம்ம போட்டோம்? நீருக்குள்ள. எனவே 1000 நீர் அடர்த்தி. அடுத்தது புவியீர்ப்பு ஆர்முடுதல் 10. 2.5 தர 10⁻³ அடர்த்தி கனவளவு, அடர்த்தி 1000 g 10. எனவே பாருங்க, இதுல இருந்து 50 மைனஸ் 2.5 10ஆல் பெருக்கினால் 25, 10⁻³ இந்த 1000 இல்லாமல் போயிடும். எனவே 50 மைனஸ் 25 t7 25 நியூட்டன் என்று வரும். எனவே இந்த இழையினது இழுவிசை 25 நியூட்டன் என்பதனால விற்றராசினது வாசிப்பு 25 நியூட்டனாக இருக்கும் என்று சொல்லலாம். ரைட்? சின்ன கேள்வி ஒன்று.
சரியா? ஓகே. கவனிங்க, இந்த இடத்துல ஒரு விடயத்தை நாம பேசிக்கொள்ள முடியும். அதாவது இந்த மேலுழைப்புட நன்மையை பத்தி நாம பேசுறதா இருந்தால், நீங்க எல்லாருமே கிணற்றுல தண்ணி அள்ளி இருப்பீங்க இல்லையா? கிணற்றுல ஒரு வாளியை போட்டு தண்ணி அள்ளி இருப்பீங்க. கிணற்றுல தண்ணி அல்லாதாக்கள் இருக்கிறீங்களா? தெரியல. இப்ப ஷவருக்குரிய காலம் இல்லையா? சம்டைம்ஸ் அல்லாதாக்களும் இருக்கலாம். எனவே கிணற்றுல தண்ணி அள்ளினாக்களுக்கு தெரியும். நீங்க கிணற்றுக்குள்ள வாளிய போட்டு தண்ணி அள்ளுறதுக்காக நீங்க கிணற்றுக்குள்ள வாளியை போட்ட உடனே அந்த வாளியானது நீருக்குள்ள முற்றாக அமிழ்ந்துட்டுனார். அதாவது இதான் கிணறுன்னு வச்சுக்கொள்ளுது. இது கிணறு. இந்த கிணற்றுக்குள்ள இப்படி தண்ணி இருக்கு. இப்ப நீங்க ஒரு வாளிய போடுறீங்க. வாளிய போட்ட உடனே இந்த வாளியானது இந்த கிணற்றுக்குள்ள முற்றாக இவ்வாறு அமிழ்ந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பத்துல நீங்க இந்த வாளியை தூக்கி கொண்டு வருவீங்களா? தண்ணிக்குள்ள இருந்து இந்த வாளியை தூக்கி கொண்டு வந்தீங்கன்னா, இந்த வாளிய நீங்க தூக்கி கொண்டு வாரது உண்மையில எப்படி இருக்கின்றால், தண்ணிக்குள்ள இந்த வாளி இருக்கும் போது இந்த வாளியை நீங்க தூக்கி கொண்டு வாரது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். ஆனால் இந்த வாளியை நீங்க எப்படியே தூக்கிட்டு வந்து தண்ணிக்கு வெளியில எடுத்ததுக்கு பிறகு, தண்ணிக்கு வெளியில வந்துட்டால், இந்த கிணற்று வாளி தண்ணிக்கு வெளியில வந்துட்டு இருந்தால், இதுக்கு பிறகு நீங்க இந்த வாளியை தூக்குறது ஒரு கடினமான ஒரு விடயமாக மாறும். தண்ணிக்குள்ள இந்த வாளி இருக்கும் போது வாளியை தூக்குறது இலகுவா இருக்கும். அதே வாளியை தண்ணியை விட்டு வெளியில எடுத்ததுக்கு பிறகு தூக்குறது வந்துட்டு கடினமா இருக்கும். எல்லாருமே பார்த்திருக்கீங்க இந்த அனுபவத்தை. சரி, ஏன் கிணற்றுக்குள்ள வாளி இருக்கும் போதும் தண்ணிக்குள்ள வாளி இருக்கும் போதும் இந்த வாளியை தூக்குறது இலகுவாகவும், தண்ணிக்கு வெளியில வந்ததுக்கு பிறகு ஏன் இந்த வாளியை தூக்குறது கடினமாகவும் மாறி நிற்கும்? என்ன காரணம்னால், இந்த இடத்துல தொழிற்படக்கூடிய மேலுதை. அதாவது பாருங்க, இந்த நீருக்குள்ள இந்த தண்ணிக்குள்ள இந்த வாளி இருக்கும் போது இந்த தண்ணியால ஒரு மேலுதைப்பு இந்த வாளிக்கு வழங்கப்படும். எனவே நாம நம்முடைய கையால இலையின் மீது ஒரு இழுவிசையை வழங்குறோம். அந்த இழுவிசையோட சேர்த்து மேலுதைப்பும் மேல் நோக்கி தொழிற்படுறதால இந்த இரண்டு விசைகளால நாம் இந்த வாளியை இலகுவாக உயர்த்த முடியும். ஆனால் இந்த வாளி இந்த தண்ணியை விட்டு வெளியில வந்துட்டு இருந்தால் அங்க மேலுதைப்பு இருக்காது. எனவே மொத்தமா இந்த வாளியில நிறைய தாங்குவதற்கு நாம அதிகமான இழுவிசையை பிரயோகிக்க வேண்டி வரும். எனவே தண்ணிக்குள்ள இருக்கும் போது அங்க மேலுதைப்பு தொழிற்படுறதால வாளியை தூக்குறது இலகுவா இருக்கும். தண்ணிக்கு வெளியில வந்துட்டு இருந்தால் அங்க மேலுதைப்பு இல்லாததால வாளியை தூக்குறது கடினமாக மாறும். இப்ப யோசித்து பாருங்க, இந்த விற்றராசு தண்ணிக்குள்ள இந்த குச்சியை வைத்து தாங்கிக் கொண்டிருக்கும் போது, தண்ணிக்குள்ள இந்த குச்சி இருக்கும் போது இந்த விற்றராசிட வாசிப்பு 25 நியூட்டனாக இருந்தது இல்லையா? ஆனால் நீங்க இதே விற்றராசை நீங்க வெறுமனே தண்ணிக்குள்ள போடாம ஒரு குச்சியோட இழைச்சி வச்சிருந்தார். இப்படி வச்சிருந்தால் 5 கிலோகிராம் திணிவுடைய குச்சியோடு இப்படி இணைத்திருந்தால் இந்த டைம்ல விற்றராசிட வாசிப்பு என்ன வரும் பாருங்க. இதுல நிறை 50 நியூட்டன் என்றால் இதை தாங்க வேண்டிய இழுவிசை எவ்வளவு வரைக்கணும்? 50 நியூட்டன். சோ விற்றராசிட வாசிப்பு 50 நியூட்டனாக இருக்கு. எனவே குற்றியோட நேரடியா நம்ம வெறுமனை இணைத்திருந்தால் விற்றராசிட வாசிப்பு 50 இருக்கும். அதே குற்றியை நீங்க தண்ணிக்குள்ள முற்றாக அமிழ்த்தி வாசிப்பை பார்ப்பீங்களா இருந்தால் 25 நியூட்டனாக இருக்கு. எனவே நாம என்ன சொல்றோம்னால், குற்றியானது நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கும் போது மேலுதைப்பு தொழிற்படுறதால விற்றராசிட வாசிப்பு குறைவடையும். சரியா? எனவே இதே மாதிரி விடயம் தான் நீங்க கிணற்றிலே நாம் அப்ளை பண்றோம். கிணற்றுக்குள்ளே நாம கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய வாளியானது நீருக்குள்ள அமிழ்ந்திருந்தால் அந்த டைம்ல இந்த வாளியை தூக்குறது இலகுவாரிக்கும். ஏன்னா மேலுதைப்பு தொழிற்படுவது. கிணற்றுக்குள்ள இருக்கிற இந்த வாளி வெளியில வந்துட்டு இருந்தால் மேலுதைப்பு இல்லாததால நமக்கு தூக்குறது வந்துட்டு கடினமாக மாறும். சரியா? ஓகே, அப்ப மேலுதைப்புங்கிறது நம்மளோட ஒரு நீருக்குள்ள இருக்கும் போது ஒரு பாரத்தை குறைச்சி தரக்கூடிய ஒரு காரணியாக அமையும்.
அதே நேரத்தில் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விடயம் என்னென்றால் இந்த விட்டராசிர வாசிப்புங்கிறத நாம இன்னும் ஒரு பேரை கொண்டு சொல்லுவாங்க. இங்க விட்டராசிர வாசிப்பு 25 நியூட்டன்கிறத எப்படியும் சொல்லி இருக்கலாம்னா தோற்ற நிறை என்றும் சொல்லலாம். தோற்ற நிறை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தோற்ற நிறைனா என்னங்கிறத பத்தி பேசி இருக்கிறோம். அந்த வகையில இங்க இந்த விட்டராசிர வாசிப்பை நம்ம என்னன்னு கேட்டிருக்கலாம். கேள்வியில விட்டராசிர வாசிப்பு யாது அப்படின்னு கேட்காம எப்படின்னு கேட்கலாம், தோற்ற நிறை யாதுன்னு கேட்கலாம். தோற்ற நிறை. எனவே தோற்ற நிறை 25 இருக்கு. நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. விட்டராசின் வாசிப்புன்னு கேட்காமல் தோற்ற நிறைந்தும் இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியும். ரைட், அடுத்த ஒரு கேள்விக்குள்ள போகலாம். அடுத்த ஒரு கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு நீருடனான பாத்திரத்தின் திணிவு உருவில் காட்டப்பட்டவாறு நீர் உடனான பாத்திரத்தின் திணிவு நீருடனான பாத்திரத்தின் திணிவு 10 கிலோகிராமை உடைய 10 கிலோகிராமை உடைய தொகுதி ஒன்றினுள் நீருடனான பாத்திரத்தின் திணிவு 10 கிலோகிராமை உடைய 10 கிலோகிராமை உடைய தொகுதி ஒன்றினுள் தொகுதி ஒன்றினுள் 6 கிலோகிராம் திணிவும் 6 கிலோகிராம் திணிவும் 3000 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியையும் உடைய 3000 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியையும் உடைய ஒரு குற்றியானது விட்டராசின் மூலம் தாங்கப்படுகின்றது. ஒரு குற்றியானது விட்டராசின் மூலம் தாங்கப்படுகின்றது. ரைட், விட்டராசி மேசை தராசி வாசிப்புகள் யார்? விட்டராசி
மேசை தராசின் வாசிப்புகள் யார்? ரைட். விட்டராசி, மேசை தராசின் வாசிப்புகள் யாது? இது ஒரு நல்ல கேள்வி. சில பேர் எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க கிளாஸ் டைமை வந்துட்டு ஒரு சேஞ்ச் பண்ண சொல்லி, அதாவது 5:45ல இருந்து 7:15 இல்லாம 5:30 to 7 வரைக்கும் போட இல்லாதான்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு புறப்படுறது டைம் தேவைப்படும் சொல்லி, நாங்கெல்லாம் புறப்படுறதுக்கு அவ்வளவு டைம் தேவைப்படாது. எனிவே 5:45 கிளாஸ் வந்துட்டு நாம இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் 5:30 to 7 வரைக்கும் போடுவோம். சரியான 5:30 to 7 வரைக்கும் இனி வரும் கிளாஸ்களை நாம போடுவோம். ஆனா இன்றைய கிளாஸ் நான் 7:15 வரைக்கும் தொடர்றேன். ஆனால் இன்றைய கிளாஸ மாத்திரம், சில பேர் இன்னைக்கு தூரத்துக்கு ஸ்கூலுக்கு போற ஆட்களும் இருப்பீங்க. எனவே இன்றைய கிளாஸ மாத்திரம் நான் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஏன்னா இப்போ 7க்கு வெளியேற வேண்டிய ஆட்கள் இருக்கிறதால இன்றைய கிளாஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். எனவே நான் இதுக்கு பிறகு இந்த கேள்வியை விளங்கப்படுத்துற இந்த விடயத்தை நீங்க அந்த யூடியூப் லிங்க் மூலமா பார்த்து கொள்ளுங்க. சரியான இன்றைய கிளாஸ மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஆனா வார கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் 5:30 to 7 வரைக்கும் நடக்கும். எனவே யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ரைட். ஓகே, நீங்க போறாக்கள் போய்கொள்ளலாம், ஸ்கூல் போறாக்கள் போகலாம். நான் இந்த கேள்வியை விளங்கப்படுத்த போறேன். சோ ட்ரை பண்ணுங்க, என்னையாக ட்ரை பண்ணுங்க, நல்லா யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து ட்ரை பண்ணுங்க. நல்ல கேள்வி இது. விட்டராசிர வாசிப்பு எதை தரும், மேசை தராசிர வாசிப்பு எதை தரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். மறந்துடக்கூடாது, மேசை தராசின் மீதுதான் இந்த குச்சி பாத்திரம் எல்லாமே இருக்கு. சரியா? ஓகே, கவனிங்க. பத்து கிலோகிராம் திணிவுடைய ஒரு பாத்திரம், நீரை கொண்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துக்குள்ள நாம ஒரு குச்சிய முற்றாக அமுழ்த்தினவாறு தாங்கி இருக்கிறோம் இல்லையா? முதல் உங்களுக்கு தெரியணும், நாம இந்த குச்சியை இந்த பாத்திரத்துக்குள்ள அல்லது இந்த நீருக்குள்ள அமிழ்த்தாம இருந்திருந்தால் இந்த மேசை தராசிர வாசிப்பு 10 கிலோகிராம் திணிவுங்கிறதால மேசை தராசிர வாசிப்பு 100 நியூட்டனாக இருந்திருக்கு. என்ன காரணம்? நீரை கொண்ட இந்த பாத்திரத்தில திணிவு 10 கிலோகிராம் தான், இதுல மொத்தமான நிறை 100 நியூட்டன். எனவே இந்த மேசை தராசால வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம் இதுல நிறை 100 நியூட்டனுக்கு சமனாக இருந்திருக்கு என்றால் இந்த தொகுதி ஓய்வுல இருக்குது. எனவே இந்த நீரை கொண்ட பாத்திரத்தில நிறை 100 நியூட்டனுங்கிறதால மேசை தராசால இந்த தொகுதிக்கு வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம் 100 நியூட்டனாக இருக்கும். எனவே மேசை தராசில வாசிப்பு 100 நியூட்டனாக அமையும். ஆனால் இங்க நாம் என்ன செய்யறோம், இந்த பாத்திரத்துக்குள்ள, இந்த நீரை கொண்ட பாத்திரத்துக்குள்ள ஒரு குச்சிய
முற்றாக அமர்த்தி வைக்கிறோம் இல்லையா? இப்ப நாம இந்த நீரை கொண்ட பாத்திரத்துக்குள்ள ஒரு குற்றிய முற்றாக அமர்த்தி வைக்க போறோம். இப்படி நாம இந்த குற்றிய நீருக்குள்ள அமிழ்த்தினமா இருந்தால், இவ்வாறு அமிழ்த்தின உடனே இந்த தொகுதிக்கு இந்த மேசை தராசால வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கத்துல மாற்றம் ஏற்படும். இப்ப இந்த மேசை தராசால வழங்கப்படுற செவ்வன் மறுதாக்கத்துல பருமன் 100 நியூட்டனாக இருக்காது. எனவே நிச்சயமா மேசை தராசுற வாசிப்பு ஒரு வேறுபட்ட ஒரு பருமனை தரும். அந்த பருமன் என்னங்கிறதும் அதே போல விட்டராசுர வாசிப்பு என்னங்கிறது தான் கேள்வி. சோ நான் முதலாவதா விட்டராசுர வாசிப்பை கண்டுபிடிக்கிறேன். தெரியும், விட்டராசுர வாசிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் இந்த குற்றியின் மீது தொழிற்பட விசைகளை குறிப்போம். ஒன்று, இந்த குற்றியினது நிறை mg. அடுத்தது குற்றிக்கு வழங்கப்படுகின்ற மேலுதைப்பு, அதே போல இழையால வழங்கப்படுகின்ற இழுவிசை. இவ்வாறு 3 விசைகள் இந்த குற்றியின் மீது தொழிற்படும். இந்த குற்றி சமநிலையில ஓய்வுல இருக்குதுன்றால் இந்த mg பருமன் u plus t க்கு சமன். எனவே நாம சொல்லி இருக்கிறோம், இதுல இருந்து t சமன் mg minus u ஆக இருக்கு இல்லையா? எனவே சொல்லுங்க, குற்றியினது நிறை என்ன? 6 கிலோகிராம் தான், 60 நியூட்டன். அடுத்தது என்ன? மேலுதைப்பு. மேலுதைப்பை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைதான் மேலுதைப்பு. எனவே இந்த குற்றி நீருக்குள்ள முற்றாக அமிழ்ந்திருக்கிறதால இந்த குற்றியின் கனவளவுதான் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு. ஏண்டா இந்த இடத்துல திரவம் இருந்துச்சு, ஆனா இந்த இடத்தை இப்ப குற்றி ஆக்கிரமிச்சிருக்கிறதால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு குற்றியின் கனவளவா இருக்கு. எனவே குற்றியின் கனவளவு உங்களுக்கு தெரியும், திணிவ அடர்த்தியால பிரித்துவானது. எனவே குற்றியின் திணிவு 6 கிலோகிராம், குற்றியின் அடர்த்தி 3000. எனவே சுருக்கிடமா இருந்தால் 6 3 2 தர இந்த 0 3 வந்தால் 10/3 ஆக இருக்கும். எனவே குற்றியின் கனவளவு 2 தர 10/3 மீட்டர் கனம். ஆகவே பாருங்க, மேலுதைப்புக்கான சமன்பாட்டை பிரதியிடலாம், v rho g. எனவே vங்கிறது தான் 2 தர 10/3. அதே போல குற்றியின் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி மறந்துடக்கூடாது. இந்த திரவத்துக்குள்ள நம்ம குற்றியை அமர்த்தி இருக்கும் போது இந்த குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி தான் நீங்க வருது. அப்ப இந்த குற்றியால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி யார் இருக்கிறா? நீர். அப்ப நீரின் அடர்த்தி 1000, புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10, v rho g. எனவே இதுல இருந்து பாருங்க, 60 மைனஸ் யூட பருமன் என்ன வரும்? மேலுதைப்புட பருமன் 2 தர 10 20 வரும். 10/3 1000 இல்லாமல் போகும். எனவே மேலுதைப்புட பருமன் 20 நியூட்டன் இல்லையா? ஆகவே பாருங்க, 60 மைனஸ் 20 சமன் 40 நியூட்டன். எனவே t னது பருமன் 40 நியூட்டன் ஆக இருக்கு. ஆகவே இந்த விட்டராசினது வாசிப்பை நாம கண்டுபிடிச்சிட்டோம், 40 நியூட்டன். இரண்டாவது கேள்வி என்ன? இதுல அடுத்த கேள்வி என்ன? இந்த மேசை தராசின வாசி. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு முக்கியமான விடயம். இந்த மேசை தராசின வாசிப்பு கேட்கிறாங்க என்றால் நமக்கு தெரியணும், மேசை தராசால வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கத்தை தான் இந்த மேசை தராசு வாசிப்பாக தரும் இல்லையா? எனவே முதல் நான் எப்படி யோசிக்க போறேன்னால், இந்த விடயத்தை நான் எப்படி யோசிக்கிறேன்னால், இந்த மேசை தராசும் இந்த விட்டராசும் சேர்ந்துதான் இந்த பாத்திரத்தை, நீரை கொண்ட பாத்திரத்தையும் இந்த குற்றியையும் தாங்கிக் கொண்டு இருக்குது இல்லையா? யோசித்து பாருங்க, இந்த மேசை தராசு இல்லைன்றால் இந்த நீரை கொண்ட பாத்திரம் இப்படி இருக்க முடியாது, கீழுக்கு விழுந்துடும். இந்த விட்டராசு இல்லைன்றால் இந்த குற்றி இப்படி இருக்க முடியாது, கீழுக்கு விழுந்துடும் இல்லையா? எனவே இந்த மேசை தராசும் விட்டராசும் சேர்ந்துதான் இந்த குற்றியையும் நீரை கொண்ட பாத்திரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கு. ஆகவே பார்த்தீங்கன்னால் மேசை தராசாலையும் இந்த விட்டராசாலையும் வழங்கப்படுகின்ற மொத்தமான விசை இந்த தொகுதியில மொத்தமான நிறைக்கு சமனாக வரணும். என்றால் இந்த தொகுதி முழுவதையும் இவங்க 2 பேரும் தான் தாங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. மொத்த தொகுதியையும் மேசை தராசும் விட்டராசும் தாங்கிக் கொண்டிருக்கிறதால இந்த மொத்த தொகுதியில நிறையிட பருமன் இவங்க 2 பேரால வழங்கப்படுற விசைகள், இவங்க 2 பேர் வாசிப்புகளோட கூட்டு தொகைக்கு சமனாக வரணும். அதாவது கவனிங்க,
கவனிங்க, இந்த நீரை கொண்ட பாத்திரம் அதே மாதிரி மேசை தராசு, இந்த தொகுதியை நான் மொத்தமா எடுக்கிறேன். நீரை கொண்ட பாத்திரம் இல்லையா, நீரை கொண்ட பாத்திரம் உங்களுக்கு தெரியும். இது மேசை தராசுல வைக்கப்பட்டிருக்கிறதால மேசை தராசால ஒரு செவ்வன் மருதாக்கம் வழங்கப்படும். அதே மாதிரி இங்க ஒரு குற்றி அமர்த்தப்பட்டிருக்குது. இந்த குற்றிக்கு ஒரு இடையாள இழுவிசை வழங்கப்படும். இது விட்டராசால வழங்கப்படுற விசை, இது மேசை தராசால வழங்கப்படுற விசை. இப்ப நாம குற்றிட நிறைய போடுவோம். குற்றிட நிறை எவ்வளவாக இருக்குது? குற்றிட நிறை 60 நியூட்டன். அதே மாதிரி இந்த நீரை கொண்ட பாத்திரத்தில நிறை 100 நியூட்டன். எனவே இந்த தொகுதியில மொத்தமான நிறை பாத்தீங்கன்னா நீரை கொண்ட பாத்திரத்தில நிறை 100 நியூட்டன், குற்றிட நிறை 60 நியூட்டன்ங்கிறதால தொகுதியில மொத்தமான நிறை 160 நியூட்டன். ஆகவே நாம் என்ன சொல்லலாம் என்றால், கீழ் நோக்கிய இந்த விசை மேல் நோக்கிய இந்த விசைக்கு சமனா இருக்கிறது. எனவே T+R என்கிறது 100 சக 60க்கு சமம். இதுல தீர பருமன் தெரியும் 40 நியூட்டன். எனவே T+R சமன் 100 சக 60 160 நியூட்டன் என்று வரும். சோ இதுல இருந்து R சமன் 160 மைனஸ் 40 160 மைனஸ் 40, எனவே 120 நியூட்டன் என்று வரும். எனவே இந்த மேசை தராசால வழங்கப்படுகின்ற செவ்வன் மதுராக்கத்தின பருமன் 120 நியூட்டனாக இருக்கு. இதான் மேசை தராசில வாசிப்பாக அமையும். ரைட், ஓகே. இப்ப வருவோம். இப்ப நான் இந்த விடயத்தை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு வரக்கூடிய சந்தேகம், இங்க வரக்கூடிய சந்தேகம் என்னென்றால், இந்த மேசை தராசும் இந்த விட்டராசும் வழங்கக்கூடிய விசைகள் RT, இதுல பிரச்சனை இல்லை. ஆனா குற்றிட நிறை நீரை கொண்ட பாத்திரத்துல நிறைய போட்டனா இந்த மேலுதைப்பை ஏன் போடல என்று ஒரு கேள்வி வரும். ஏன் இந்த குற்றிக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பை போடல, குற்றிட நிறைய மட்டும் போட்டிருக்கீங்க என்று ஒரு கேள்வி வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த மேலுதைப்புங்கிறது உண்மையிலேயே சமனும் எதிர்மான ஒரு விசை தொகுதி. அதாவது என்னென்றால், நீங்க இந்த நீருக்குள்ள இந்த குற்றியை வைக்கும் போது இந்த நீரால குற்றிக்கு வழங்கப்படுகின்ற விசைதான் மேல் நோக்கிய திசையில் இருக்கிற இந்த மேலுதை. இதே நேரத்துல இந்த குற்றி என்ன செய்யும்னால் நீருக்கு ஒரு விசையை வழங்கும். அந்த விசை எப்படி இருக்கும்னால் நீருக்கு கீழ் நோக்கிய திசையில யூவாக இருக்கும். நீரால குற்றிக்கு வழங்கப்படுகின்ற மேலுதைப்பு மேல் நோக்கி யூவாக இருக்கும். குற்றியால நீருக்கு வழங்கப்படுகின்ற மேலுதைப்பு கீழ் நோக்கி யூவாக இருக்கும். சரியான? அதாவது நீரால குற்றிக்கு வழங்கப்படுற விசை மேல் நோக்கி யூனா, குற்றியால நீருக்கு வழங்கப்படுற விசை கீழ் நோக்கி யூவாக இருக்கும். எனவே நான் இந்த நீரையும் குற்றியையும் சேர்த்து கருதுறதால, ரெண்டையும் சேர்த்து கருதுறதால இந்த மேலுதைப்புக்குரிய விசையானது இந்த தொகுதியின் மீது வராது. உதாரணமா சொல்ல போனால், நான் படிச்சிருக்கிறேன், எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறு தாக்கம் உண்டு. உதாரணமா இந்த ஒயிட் போர்ட்ல நாம ஒரு 10 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளினால் இந்த ஒயிட் போர்ட் எனக்கு சமனும் எதிருமான 10 நியூட்டன் விசையை தரும்னு சொல்றோம் இல்லையா? அந்த வகையில இந்த நீரானது குற்றிக்கு வழங்குற விசை மேல் நோக்கி யூவா இருக்குதுன்னா, குற்றியால நீருக்கு வழங்கப்படுற விசை என்ன? கீழ் நோக்கி யூ. எனவே யோசித்து பாருங்க, குற்றிக்கு வழங்கப்படுற விசை மேல் நோக்கி யூ, நீருக்கு வழங்கப்படுற விசை கீழ் நோக்கி யூனா, இந்த ரெண்டு யூவையும் கூட்டினா யூ என்ன செய்யும்? இல்லாமல் போகும். ஆகவே இந்த சமன்பாட்டுல மேலுதைப்பு வந்துட்டு வராது. எப்ப நீரையும் குற்றியையும் சேர்த்து கருதும் போது. தனியாக நீரை மட்டும் கருதினால் அல்லது தனியாக குற்றியை மட்டும் கருதினால் அங்க கட்டாயம் என்ன செய்யணும்? மேலுதைப்பு வரணும். நீரையும் குற்றியையும் சேர்த்து கருதினால் அந்த தொகுதியில மேலுதைப்பு வராது. ரைட்? எனவேதான் கீழ் நோக்கிய விசைக்கு இவங்க ரெண்டு பேர் நிறையையும் போடுங்க, மேல் நோக்கிய விசைக்கு விட்டராசு மேசை தராசு விசையை போடுங்க. ஆகவே ஆறினது பருமன் 120 நியூட்டன் என்று வரும். ரைட்? ஓகே. எனிவே, இப்ப சில பேருக்கு இதுல குழப்பம் ஏற்பட்டு இருக்கலாம். அதாவது மேலுதைப்புக்குரிய இந்த விடயத்துல இன்னும் தெளிவில்லாம இருக்கலாம். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்ய முடியும்னால் அடுத்த கிளாஸ்ல பேசலாம். அடுத்த கிளாஸ்ல நான் மேலுதைப்பு ஏன் இவ்வாறு சொல்றோம்ங்கிற விடயத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா என்ன செய்யறது விளங்கப்படுத்துறேன். அதுக்காக நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிற ஒரு விடயத்தை பயன்படுத்துவோம்.
சோ ஃப்ரீ பாடி டயக்ராமை பயன்படுத்தி மேலுதைப்பு ஏன் இவ்வாறு வருங்கிற விடயத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல பேசுறேன். சரியா? எனவே இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதுல மறுதாக்கம் 120 நியூட்டன், இதுல இழுவிசை 40 நியூட்டன். சோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாம மேலுதைப்புக்கு பின் கிடைக்கக்கூடிய விளக்கம் என்னங்கிற விடயத்தை பார்க்கலாம். சோ நீங்க இப்போதைக்கு அழைப்பி குழப்பிக் கொள்ள தேவையில்லை. ரைட்? இப்போதைக்கு நான் மேலோட்டமா சொல்லி இருக்கிறேன். நீரால குற்றிக்கு வழங்கப்படுற விசை மேல் நோக்கி உண்டால், குற்றியால நீருக்கு வழங்கப்படுற விசை கீழ் நோக்கியுவாக இருக்கும் சொல்லி இதை பத்தி டீப்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாம பேச முடியும். ரைட்? எனவே இதோட நாம முடிச்சு கொள்ளலாம். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.